நீங்கள் பார்க்கலாம். நடா ஜனநாயகன் படம் வந்து 4 நாள் ஆச்சு, இன்றைக்கி ஏதோ விமர்சனம் போடுறான் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். சில பேர் தம்ப்நெயிலை பார்த்துட்டு திமுக அவ்வளோதானா அப்படின்னு நினைக்கலாம். எதுக்காக இதை நான் போட்டிருக்கேன், கீழே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுன்னு வேறு போட்டிருக்கேன் தம்ப்நெயிலில் இப்படின்னு பலரும் குழம்பி போயிருக்கலாம். சில பேர் ஃபுல்லாக பார்ப்போம் என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம். தயவுசெய்து இந்த வீடியோவை முழுதாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக, இப்போ நாம் செய்த ஆய்வுகளின் அடிப்படையில் எப்படி திமுக தோத்தது, விஜய் எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்றது ஒரு புரியாத புதிராக இருந்தது. நீங்கள் தேர்தல் போலிங் முடிஞ்ச உடனே நான் என்ன போட்டேன்றதை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நான் பல விஷயங்களை பதிவு செஞ்சுட்டே வந்திருப்பேன். ஸோ இந்த ஜனநாயகன் படம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, விஜய் அவர்களுடைய மாஸ்டர் பிளான் இந்த 10 வருடமாக திரைப்படத்தில் எப்படி காய் நகர்த்த வேண்டும் அப்படின்னு அவர் போட்ட டோட்டல் பிளான். இப்போ எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ 100 பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம பாப்புலேஷன் 8 கோடின்னு வச்சுங்க. அதில் கிட்டத்தட்ட 4லேருந்து 4.5 கோடி பெண்கள், 4.25 கோடின்னு வைங்க. ஆண்கள் சதவீதத்தை விட பெண்கள் சதவீதம் அதிகம், ரைட்டா? அதே மாதிரி இப்போ 100 பேர் எடுத்துங்க, 300 பேர்னால் ஈஸியாக உங்களுக்கு புரியும். 100 பேரில் ஒரு 52 பெண்கள் 48 ஆண்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுங்க. அதில் 2% ஜெனரல் பால்னா அது ஏதோ ஒன்று வச்சுங்க. ஸோ நீங்கள் ஒரு தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னா பிச்சைக்காரனுக்கும் ஒரு ஓட்டு தான். நான் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பே அதை சொல்லியிருக்கேன். ஒரு எம்பிபிஎஸ் எம்எஸ் முடித்த டாக்டருக்கும் ஒரு ஓட்டு தான், அதே வேல்யூ தான். ஒரு பிச்சைக்காரன் ரோட்டில் படுத்திருக்கான்னு வைங்க, அவனுக்கு ஒரு ரேஷன் கார்டு இருக்குது, அவனுக்கு வாக்கு இருந்ததுன்னா அவன் ஓட்டும் ஒன்று தான். அப்போ நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் எம்எஸ் டாக்டரை கன்வின்ஸ் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது ஒரு பிச்சைக்காரனை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணலாம். ஒரு புரோட்டா வாங்கி, 2 புரோட்டா வாங்கி கொடுத்தோன்னா சாமி அவன் குடும்பமே இவன் திருட்டு பயலாக இருப்பான், முள்ள மாதிரியாக இருப்பான், முடிச்சவியாக இருப்பான், எங்கேயோ தாலி அறுத்துட்டு வந்திருப்பான். அந்த காசில் என்ன பண்ணுவான்னா, கோயில் உண்டியல்லையும் சில பேர் கோயிலோ சர்ச்சு உண்டியலையோ எதுலேயோ ஒன்று போய் போடுவான், பங்கு போடுவான் கடவுளுக்கு. இது தர்மம் பண்ணால் நம்ம காப்பாற்றப்படுவோம்னு சொல்லி என்ன பண்ணுவோன்னா, வாசலில் உட்காந்துருக்கு பிச்சைக்காரனுக்கு ஒரு 4 புரோட்டா வாங்கி கொடுத்தோன்னே அவன் பார்ப்பான், பழைய சோறு அது தான் போடுவாங்க, புரோட்டாலாம் போடுறாரு, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், குடும்பத்தோடு நீங்கள் நல்லா இருக்கணும். இவன் நல்லா இருந்தானா பல குடும்பம் நாசமாக போயிருமே, அது அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கு யார் புரோட்டா வாங்கி கொடுத்தா, யார் பிரியாணி வாங்கி கொடுத்தானா வாழ்த்திட்டு போயிடுவான். ஸோ இதுதான் ஹியூமன் கேட்டல்ஸோட பேசிக் கான்செப்ட். இதை அப்படி வச்சுங்க. ஸோ இப்போ என்னன்னா, விஜயோட பிளான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, 54% பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்களில் கிட்டத்தட்ட 30% மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க, ரைட்டா? அதுவும் விஜய் அவர்களுக்கு வாக்களித்தவர்கள்னா 2K கிட்ஸ் மட்டும் கிடையாது, ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு போலித்தனமான சிலர் சொல்வதை நம்பி இன்றைக்கி வரைக்கும் திமுக ஏமாந்துருக்கு. அதை நான் அடுத்து வரேன். ஜென்சி கிட்ஸ் மட்டும் கிடையாது, இது வேற ஒரு மாஸ்டர் பிளான். இப்போ அந்த ஜனநாயகன் எடுத்துட்டிங்கன்னா, முதல்ல அந்த விமர்சனத்தை விட்டுருவோம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரைக்கும் எல்லா மோதல்கள்லையும் ஒரு பெண் இருப்பாள். அந்த பெண்ணை மையப்படுத்தி அவளை தூக்கி விட்டு தான் இருக்கும். ஒரு பெண் குழந்தை இருக்கும். அந்த குழந்தையின் அடிப்படையை வச்சு தான் அந்த கதை நகர்வே இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்காலஜி, ஹியூமன் கனெக்ட். நான் ஏற்கனவே பேசியிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காப்புல அப்படி. விஜய் ஆட்சிக்கு வரலாமா வரக்கூடாதா, வந்துட்டார், அவர் ஆட்சி நினைக்கணுமா அப்படின்றதெல்லாம் வேறு தருணத்தில் நம்ம பேசலாம். இப்போ இவர் எப்படி அந்த ராஜ்யத்தை, இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமையை கைப்பற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செங்கிஸ்கான் போரிட்டு இப்படி பண்ணார். அலெக்சாண்டர் த கிரேட்டு, அவர் இவ்வளோ படைகளை வச்சுட்டு இப்படி காய் நகர்த்தி பல நாடுகளை பிடிச்சார். பிரிட்டிஷ்காரன் எப்படிலாம் ஆயுதத்தை வச்சு ஆயிடும்னா, ஆயுதம் இல்லாமல், ஜனநாயகத்தில் ஆயுதமே இல்லாமல் ஹியூமன் கேட்டல்ஸையும் பெண்களையும் வைத்து மிக அழகாக காய் நகர்த்தியிருக்கிறார் விஜய். ஒரு குழந்தை, நீங்கள் அந்த ஜனநாயகன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே, இவருக்கு இப்போ ஒரு பெண் துணை இருக்கோ இல்லையோ, இவர் ஜெயிலில் இருப்பார். ஆனால் ஜெயிலுடைய தலைமை பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரி எப்போவுமே கையில் குழந்தையோடையே இருப்பார். ஏன்னா அந்த குழந்தையை இவரோட கனெக்ட் பண்ணணும். இவரோட கனெக்ட் பண்ணால் தான் இப்போ விஜய் மாமா நல்லவர் அப்படின்ற மாதிரியான காட்சிகளை அமைக்க முடியும். அப்படின்றனால குழந்தைகளை கனெக்ட் பண்ணுறாரு. அப்போ அந்த குழந்தை இருந்துக்கிட்டே இருக்குது. முன்னாடியே இவருக்கு இன்ட்ரோ கொடுத்துட்றாங்க. அவங்க அப்பா கொல்லப்படுறாரு, அவங்க அம்மாவும் கொல்லப்படுறாங்க. பாவப்பட்ட அந்த குழந்தைய இவர் வளர்க்குறாரு. அந்த குழந்தை நாள்லேயே இவரோட ஜாயிண்ட் ஆகி இவர் மேலே அவ்வளோ பாசத்தை பொழியும். அந்த குழந்தைய வளர்த்து பிரியாளாக்கி அதுக்கு பவர் ஏற்றி எல்லா வேணாலும் சாதிக்கலாம், நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி ஒரு பெண்கள் எப்படியெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் ஒருத்தர் இருக்கணும், நம்ம அப்பா எப்படி இருக்கணும், அண்ணன் எப்படி இருக்கணும், இப்படி உந்து சக்தியாக ஒருத்தர் இருக்கணும்,
நம்மளை வந்து ரீச் பண்ணி கொண்டு வந்து பெரிய ஆள் ஆக்குறதுக்கு ஒருத்தர் பின்னணியில் இருக்கணும்னு ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு கனவாக இருக்கும். அது கணவராக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். சரி, நமக்கு இப்படி ஒரு அப்பா இல்லையே, நமக்கு இப்படி ஒரு கணவர் இல்லையே, நமக்கு இப்படி ஒரு லவ்வர் இல்லையே அப்படின்னு ஏங்கக்கூடிய பெண்கள் 90% மேலே இருக்காங்க. ஸோ அவர்கள்ட்ட வந்து நீங்கள் அவர்களை போய் நீங்கள் சரி பண்ண முடியலன்னா கூட அவர்களுக்கு உந்து சக்தியாக இப்படி ஒரு கேரக்டர் வைக்கிறது. குழந்தைங்க அந்த ஏக்கத்தில் இருக்கும், மாமானா இப்படி இருக்கணும், இவ்வளோ பாசமாக இருக்கணும், நம்ம கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், நமக்கு ஃபுல் பாதுகாப்பாக இருக்கணும், நமக்கு தெரியாதெல்லாம் சொல்லித்தரணும்னு சொல்லி குழந்தைங்க நினைப்பாங்க. இப்போ அவங்களோட கனெக்ட் பண்ணும்போது விஜய் மாமான்னு அவங்க ஒரு அட்டாச்மெண்ட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்னா, இந்த 100%ல் 50% பெண்கள் இருக்காங்களா, அதில் 35% வாக்காளர்களும் 30% ஒரு பக்கம் போயிடுவாங்க. மீதி 20% தான் பகுதியாக பிரியிறது ஏடிஎம்கே இல்லாமல். அப்போ இந்த குழந்தைகள் என்ன பண்ணணும்னா, மீதி உள்ள அந்த 5% ஓட்ட வீட்டில் உள்ள அப்பா, அவர் விஜய் ரசிகராக இருந்தபாடு விஜய் படமே பார்த்துருக்க மாட்டார், அவருக்கு போட்டு போடுங்கன்னொடனே சென்டிமெண்ட்டாக சில ஐடியேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் நம்ம சொல்லலை, அதை என்ன காரணம்னே சொல்லாமல் இது பண்ணிடுவாங்க. அதே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஜவு மிட்டாய் கேட்குது, ரோட்டில் விற்கிற இப்போ இது வந்து கடுக்காப்புலியே எதையோ ஒன்று சம்திங் கேட்குது, மிச்சதை வாங்கி தந்துடுவாங்களா? தரமாட்டாங்க. ஆனால் சென்டிமெண்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா ஓட்டு அப்படின்னோடனே போட்டாங்க. இதை அழகாக டேப் பண்ணி குழந்தைகளை எப்படி இது பண்ணுறது, பெண்களை எப்படி இது பண்ணுறது, அந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பெண்களை எல்லாத்துலேயுமே சாராயம் குடித்து ஒருத்தர் செத்துருவான், அதில் அடிப்படையாக ஒரு பெண்ணு, ஏன் அவன் வீட்டில் ஆம்பளை பையன் இருக்காதா, ஆனால் அவன் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கும், அதை கடத்தி கொண்டு போய் கொண்டுருவாங்க, அதோட ட்ரெஸ்ஸை வந்து கொடியேற்றி, இப்படி எல்லாத்துலேயும் பெண் 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 குழந்தைகள் பெண்கள் பெண்கள்னு சொல்லி டோட்டலாக பெண்களை மொட்டையடித்து அவர்களை தன் வலைக்குள் உள்ள வைத்து, நான் தப்பு சரின்னு பேச வரல, அதனுடைய அரசியல் திட்ட வலையில் அப்படின்னு வச்சுக்க, நான் உடச்சி சொல்லுவேன், நம்ம இல்லைன்னா வேறு மாதிரி அர்த்தம் போட்டுருவாங்க. அரசியல் வெற்றி, அரசியலை கைப்பற்றுவதற்கான வழியில் பெண்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்காருன்னு இந்த ஜனநாயகன் படம் வந்து ஒரு ட்ரெய்லர், அந்த ஓவரால் படமே விஜய் அவர்களுடைய பிளானோட ஒரு ட்ரெய்லர் தான் அது, ரைட்டுங்களா? ஸோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒருத்தன் மகா பொறுக்கி, இவரோட பொண்ணு தான், அவர் வளர்ப்பு பொண்ணு தான் போகும், வண்டியில் அடிபட்டு கீழே விழுந்துருமா, அதை பார்த்தவொடனே அவனுக்கு காம போதை ஏறிடுமா, ஏற்கனவே அவன் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பான், வண்டியில் ஏற்றிட்டு போயிடுவாரான், இவர் அப்படி இப்படின்னு கேம் ஆடி மீட்டுருவாரான், மீட்ட உடனே அவனை மட்டும் மன்னிச்சுடுவாரான். கேட்டால் வந்து என்ன சொல்கிறான்னா, ஐயோ போலீஸ்னால் எனக்கு பிடிக்குங்க, போயா முதல்ல. அப்போ வந்து உங்களுக்கு உங்கள் பிள்ளையாக இருந்தாலும் அப்போ போலீஸை நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க, போலீஸ் என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்கும், ஏன்னா நீங்கள் முன்னாடி போலீஸ்காரராக இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி வச்சு என்னென்னா, நீங்கள் வந்து போலீஸை பிடிக்கணும்னு எல்லாருக்கும் பிடிக்கலாம், பலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அது வேறு விஷயம், அது தனிப்பட்ட முறையில். நீங்கள் வந்து ஜெயலலிதா பாணியில் ஜெயலலிதா எப்படியெல்லாம் அரசாட்சி செய்தாரோ அந்த பாணியில் தான் அவர் போயிருக்காரு. ஸோ இப்போ திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு இல்லையா, இப்போ இந்த ஜனநாயகம் படத்தை அவங்க திருப்பி திருப்பி போட்டு பார்த்தாங்கனாலே ஏன் விஜய் வெற்றி பெற்றார், தாவேகா வெற்றி பெற்ற ஆட்சியை பிடித்ததுன்றது தெல்ல தெளிவாக தெரியும். சீன் பை சீனு, டைலாக் பை டைலாக்கு, சிச்சுவேஷன் பை சிச்சுவேஷன், ஸ்க்ரீன் பிளேயில் ஒவ்வொரு ஷாட்டு ஒவ்வொரு ஃப்ரேம் படி பார்த்தா எப்படி அது நகர்த்தப்பட்டிருக்கு, ஸ்க்ரீன் பிளே பண்ணப்பட்டிருக்கு, யாரை வைத்து பண்ணப்பட்டிருக்கு. ஹீரோயின் இருப்பா, ஒரு டம்மி பீஸாக ஒரு பத்திரிக்கை சேர்ந்த பெண்ணாக வந்துட்டு இப்போவா கூட இருப்பாள், அவளை ரொம்ப நெருங்க மாட்டார், ரொம்ப அவன் மேலே அன்னோன்யம்லாம் காட்ட மாட்டார், இப்போ வந்துட்டு இருப்பா, பேரலாம் ஆண்டின்னு கூப்பிடுவார் சில நேரத்தில். ஆனால் இந்த பொண்ணை வச்சு தான் காய் நகர்த்துவார். சாராயம் குடிச்சு சாகிறவனுக்கும் ஒரு மகை தான் இருக்கும், எங்கே போனாலும் பொம்பளை பிள்ளை தான் இருக்கும், சின்ன பிள்ளைங்க இருக்கும், பொம்பளைங்க இருப்பாங்க, பொம்பளை பிள்ளைங்க இருக்கும், இவங்கள வச்சு காய் நகர்த்தி அவனுக்கு நான் செய்கிறேன், நீ வந்து பவர்ஃபுல்லாக இருக்க அப்படின்னு. இப்போ அதில் ஒரு டைலாக் வரும், அதாவது விஜய் பேச வேண்டிய டைலாக்கை பூரா வில்லம் பேசியிருப்பான், வில்லம் பேசுகிற டைலாக்கை பூரா விஜய் பேசியிருப்பாப்புல. இது இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். என்ன ஆகுதுன்னா, மக்களை முட்டாளாக்கி இந்த கேடுகட்ட மக்கள் எவன் கேடுகட்டவனா அவனுக்கே வந்து ஓட்டை போட்டுருவாங்க, மாற மாட்டாங்க, இவங்கள கொல்லணும் முதல்ல, அப்படி போன்ற டைலாக்லாம் யாருக்கு வச்சுருப்பாங்கன்னா வில்லனுக்கு வச்சுருப்பாப்புல. இது எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இந்த டைலாக்கை வச்சுருந்தாலும் அப்படியே பொருந்தும், வில்லனோட டைலாக் விஜய்க்கு வச்சிங்கன்னா அப்படியே பொருந்தும். இவங்க எப்படி பண்ணாலும் திருந்த மாட்டாங்க, திருப்பி இவனுக்கு போடுவாங்க, அவனுக்கு போடுவாங்க ஓட்டு, இவங்களால பிரச்சனை தான், இவங்களை மொத்தமாக கொள்வது, இவங்க சாகிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ஹியூமன் கேட்டல்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம், அவர் அதை பயன்படுத்தலாம் அந்த படத்தில், சரிங்களா? இப்போ திமுக ஜெயிக்குமா தகுமானா, இன்னும் திமுகவுக்கு விஜய் எப்படி வெற்றி பெற்றார்னு அவங்க புரிஞ்சுதா புரியலையானே தெரில. நீங்கள் வந்து என்னன்னா, மீண்டும் ஸ்டாலின் கோட்டை அழித்து விட்டு இந்த புரோட்டாசூரி போடுற மாதிரி இந்த கோட்டை பூரா அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து
அண்ணா அரசியல் அண்ணாவோட கோட்டை அவர் எழுதின இந்த புஸ்தகங்கள்லாம் படிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. அவர் எப்படி காய் நகர்த்தினார், எப்படி மரியாதையாக எல்லாரையும் பேசினார், யார் யாரிடலாம் நட்பு வைத்து கொண்டிருந்தார், யார் யாரையெல்லாம் வந்து எப்படி வச்சுட்டு இருந்தார், எப்படி பவர்ஃபுல்லாக இருந்த காமராஜரை ஜெயிச்சார் அப்படின்ற அந்த நுணுக்கம் இருக்குல்ல, அதை திருப்பி படிக்கணும். முக ஸ்டாலின் அவர்களும் படிக்கணும், அவருடைய மகனும் உதயநிதி ஸ்டாலினும் அதை முதல்லேருந்து கோட்டை அழிச்சிட்டு முதல்லேருந்து படிக்கணும். அதே மாதிரி கலைஞரை அவர்கள் இருவருமே படிக்க வேண்டும். நீங்கள் வந்து அரசியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி செய்கிறது மட்டும் இது கிடையாது. எதிரிகளை எப்படி தட்டி வைக்கணும், எதிரிகள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற எல்லா அரசியலும் தெரிஞ்சால் தான் ஒட்டுமொத்த அரசியலில் வெற்றி பெற முடியும். வைகுந்துன்னு நினைக்கிறேன், டிஜிபி வைகுந்த் அப்படின்றவர் ஒரு புக் எழுதியிருப்பார். வைகுந்த் தான் நினைக்கிறேன், எனக்கு நினைவு கரெக்டாக இருந்ததுன்னா. அந்த வைகுண்ட் வந்து ஒரு பயோகிராஃபி எழுதினார் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. கலைஞர் இருக்கும்போது 70களில் ஒரு தேர்தல் நடக்குது மயிலாப்பூரில் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே போய் ஓட்டு போட்டுடுறாங்க. 11 மணிக்குள்ளே எல்லாம் போட சொல்லிவிட்டு, அது இடைத்தேர்தலாக பொது தேர்தலில் அவர் வைகுந்த் அதில் குறிப்பிட்டிருக்கார். 12:30 மணிக்கெல்லாம் சோடா பாட்டில் வீசி கலவரம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா திமுகவினர் ஓட்டை மட்டும் போட்டுவிட்டு அதில் வெற்றி பெற வேண்டும். கொஞ்சம் லேட்டாக விட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக பிராமணர்களோட ஏரியா, ஐயங்கார் தான் அதிகப்படியாக இருக்கக்கூடிய, அவர்களே வாக்களிக்க விடாமல் தடுக்க வேண்டும், முன்னாடியே திமுக ஓட்டு போட்டுடணும், இதுதான் பிளான். அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் டிஎஸ்பியாவோ இதாக இருக்கார் திரு வைகுந்த். அவர் வந்து டிஜிபியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே கலவரம் நடக்குது, பாட்டில் வீசுகிறாங்கன்னொடனே நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். ஸ்பாட்டுக்கு போனோடனே முதலமைச்சராக இருந்த கலைஞர் வாக்கி டாக்கியில் லைனில் வராரு, நீ ஏன் அங்கே போன அப்படின்னு. சார் இது என்னோடய ஜுரிஸ்டிகேஷனில் தான் சார் வருது, பெண்கள்லாம் நிறையா வாக்களிக்க இனிமேல் தான் வருவாங்க பாட்டிலையோ, ஜாதி பற்றில் போயிட்டியா நீ அங்கே போயா முதல்ல, அந்த இடத்துல நீ இருக்கவே கூடாது, உனக்கு அங்கே டியூட்டியே கிடையாது, நீ இருக்கக்கூடாதுன்னு ஓப்பன் மைக்கில் சொன்னார். நீங்கள் இப்போ புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அரசியலில் திமுக வெற்றி பெறுது, திமுககாரன் ஓட்டு போடுறான்றதை தாண்டி எதிரிகள் வாக்களித்து விட எல்லாருமே அதான் பண்ணுவாங்க. அந்த கட்சி தான் நிற்க முடியும். ஏன் திமுக எவ்வளோ நாள் நிற்கிது அப்படின்னா அதுதான் காரணம். அந்த அரசியல் ஸ்டாலினுக்கு 0. உதயநிதி ஸ்டாலின் கூட 10% தெரியும் கலைஞர் எப்படி டீல் பண்ணார். நீ ஏன் சம்பந்தம்லாம் ஒரு போலீஸ்காரர் ஜாதி ரீதியான உணர்வோடு தான் அங்கே போகிறாருன்னு அர்த்தம். ஏன்னா அங்கே வந்து அந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க, அவங்கள வாக்களிக்க விடாமல் செய்யணும்னு தான் திமுகவோட திட்டம். அப்போ இந்த அதிகாரி சம்மந்தமே இல்லாமல் இவர் ஜுடிஸ்டிகேஷன் பெருசு, இவர் அந்த பக்கத்துக்கு சம்மந்தம்லாம் போகிறாரு அந்த சண்டை நடக்கிற பூத்துக்கு அப்படிங்கும்போது இவர் ஏதோ ஒரு பட்டத்தில் தான் போகிறாருன்னு அர்த்தம். அப்போ முதலமைச்சராக கலைஞரை வாக்கிட்டாக்கல நீ ஏன் அங்கே போன அப்படின்னு கேட்டார்னு சொல்லி இவர் பதிவு பண்ணியிருக்காரு தன்னுடைய இதில். அதே மாதிரி ஜெயலலிதா இந்த படம் வருது அப்படின்னோடனே 2 இப்போ பாட்டிலில் பெட்ரோலை பொறுத்து செவுத்தில் எரிஞ்சு அந்த படத்தை வர விடாமல் பண்ணி தலைவாவை காலி பண்ணி வந்து கைகட்டி நிற்க வைச்சார்ல. ஏன்னா தெரியும் சினிமாவை சேர்ந்தவர்கள் இப்படி வந்துட்டாங்கன்னா நாளைக்கு வந்து ஆட்சியை பிடித்து விடுவார்கள், இந்த ஆட்சி அப்போ விஜய் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாதா அப்படின்னு சொல்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. அழகாக கேம் ஆடி ஆட்சிக்கு வந்துட்டார். திமுக என்ன பண்ண போகுது, ஒரு பாரம்பரியமிக்க கட்சி. ஏன்னா சும்மா அந்த பெண்கள் பாதுகாப்பு மண்ணாங்கட்டி பாதுகாப்புன்னு சொல்லி ஏமாற்றாமல் பல்வேறு திமுக மேலே பல விமர்சனங்கள் உண்டு இருந்தால் கூட இந்த தமிழகத்திற்கு தேவையான திராவிடத்திற்கு தேவையான பல பாதுகாப்புகளை நமக்கு வழங்கி இருக்கிறது. அவருக்கு நம்ம அதை நம்பி தான் நம்ம மத்திய ஃபெடரல் இதிலெல்லாம் வந்து நம்ம ஏன் வந்து அதிகமாக திமுக ஜெயிக்குது அப்படின்னா பாஜக உள்ளே வந்துடக்கூடாதுன்னு. ஏன்னா அவர்கள் வந்தாங்கன்னா நம்ம மொழி கலாச்சாரம் ஈனா நம்மளுடைய சிந்தனை எல்லாத்தையும் மாற்றி விட்டுருவாங்க அப்படின்றக்காக தான் இன்றைக்கி வரைக்கும் திமுக போட்டுட்ருக்காங்க அந்த நம்பிக்கையில். ஏன்னா அதை எதிர்த்து நிற்கணும், விஜய் அவர்களால் எதிர்த்து நிற்க முடியாது. இது இந்த 3 மாதத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஸோ அப்படி இருக்கும்போது இவர்கள் கணிக்காமல் விட்டு விட்டார்கள். இதுதான் வந்து என்னன்னா திரு மு க ஸ்டாலினுடைய அரசுடைய மிகப்பெரிய தோல்வி. காவல்துறை அவர் கட்டுப்பாடுக்குள்ள இல்லைன்றது ஜனநாயகன் படத்தை பார்த்தா தெரியும். உளவுத்துறை என்ன மாங்காய் பிடிங்கிட்டு இருந்துச்சுன்றத திமுக ஆட்சியில் இந்த ஜனநாயகன் படத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னெல்லாம் திட்டங்கள் எப்படியெல்லாம் நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க, இந்த படத்தை எப்படி எடுத்திருக்கிறார்கள், இது எப்படி உளவுத்துறைக்கு தெரியாமல் இருந்துச்சா. அதில் அதாவது ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலகட்டத்தில் அந்த பேப்பரே கைக்கு வந்து என்ன டைலாக் வச்சுருக்காங்க, எத்தனை ரீலில் எது வருது, எந்த காட்சி வருது, எல்லாமே போய். அப்போ இந்த தோல்வி அடைந்த திமுக அரசு வந்து உண்மையிலேயே தோல்வி அடைஞ்சதுனால தான் மு க ஸ்டாலினுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஓட்டையை விட்டதுனால தான் கோட்டையை விட்டார்.
அவர் இனிமேயும் திமுக எந்திரிச்சு வரணும்னா இந்த அவன் பேசுகிறான் ஜென்சி கிட்ஸு, நம்மளும் 4 ஜென்சி கிட்ஸை விட்டு இந்த பக்கம் கத்த விடுவோம், பேச விடுவோம். ஆனால் அது ஜென்சி கிட்னால தோக்கலை. நீங்கள் ஜென்சி கிட்ஸ்னால மட்டும் தோக்கலை. அது அருமையான பிளான் எதிரணியில் இருந்தது. காய் நகர்த்தினாங்க, பெண்களை டேப் பண்ணாங்க, அவர்கள்ட்ட வந்து எப்படி அவர்கள் வாக்குகளை வாங்க வேண்டும், அவர்களை எப்படி நம்மை ஆதரிக்க வைக்க முடியும், குழந்தைகளை வைத்து எப்படி ஏமாற முடியும் அப்படின்லாம் பல திட்டங்கள் போட்டு படத்துலேயும் அந்த காட்சிகளை வைத்து. அட்லி படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை இருக்கும், அம்மா இருக்க மாட்டாங்க, அந்த குழந்தை அவ்வளோ பாசமாக இருப்பா, பெண் குழந்தைய. அப்போ அந்த பெண் குழந்தை என்னாகும், இவர் மேலே ஒரு பாசத்தை சேர்த்து மாமா 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 அண்ணன் அப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு குழந்தையிலே ஒரு அட்ராக்ஷன் வரும். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி பெண்களை இருக்கிறது, பெண்கள் நீ சிங்கப்பண்ணு, நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு ஊதி விடுறது. ஊதி விடுவதன் மூலமாக என்ன பண்ணுவோன்னா அவள் அப்படி விழுந்துருவாங்க. நம்ம பிரச்சனைக்கும் ஒரு வருவார். நம்ம வீட்டில் புருஷன் நம்மளை அடித்தா கூட படத்தில் வந்து அடித்தார்ல, அதே மாதிரி எம்ஜிஆர் மாதிரி தான். படத்தில் வந்து அடித்தார். இப்போ எம்ஜிஆர் அடிச்சிட்டாருன்னு சொல்லி ஷூட்டிங் போகிறப்ப நம்பியார் அடிக்க வந்தாங்க இல்லை கூட்டமாக, அந்த மாதிரி முட்டாள் கூட்டம் இன்று வரை இருக்கிறது. அது என்றும் இருக்கும் ஹியூமன் கேட்டலிஸ்டில். ஸோ அந்த கூட்டத்தை நம்ம பக்கம் வசமாக இழுத்துட்டோம்னாலே வெற்றி பெறலான்றதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த வெற்றி ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கலாம். அதுக்காக ஓட்டு போட்டோம்லாம் நம்ம முட்டாள்னு சொல்ல வரல. சரியா? யாருக்கு ஓட்டு போட்டோம், எதற்காக ஓட்டு போட்டோம், நம்ம எம்எல்ஏ யாருன்னு தெரியாமலாம் ஓட்டு போட்டிருக்காங்களா, அந்த தற்குறிகளை சொல்கிறேன். ஸோ எப்படியே கேமாடி வந்துட்டாங்கல்ல. இன்னும் திமுக எதனால் தோத்தோன்னு புரியாமல் இருந்தது அப்படின்னா அடுத்த தேர்தல்லையும் அது படுதோல்வி அடையிறதுக்கு, ஏன்னா இதே கூட்டம் தான் அப்பயும் ஓட்டு போட போகிறாங்க, வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல வந்து என்னென்னா, கலைஞர் என்ன அரசியல் செய்தார், ஜெயலலிதா என்ன அரசியல் செய்தார் என்பதையெல்லாம் சமகாலத்தில் வாழ்ந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் கோட்டையை விட்டது தான் இப்போ பெரிய இதாகிடுச்சு. அவர்கள் மீண்டும் கோட்டை அழித்து விட்டு முதல்ல இருந்து காய் நகர்த்தி இது எப்படி நடந்தது அப்படின்றது இப்போ தெளிவாக ஜனநாயகன் படம் பார்த்தாலே தெரியும். இது எப்படி காய் நகர்த்தப்பட்டது, எதெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, எதையெல்லாம் அரசியலாக்கி இருக்கிறார்கள், எதையெல்லாம் மக்கள் சந்தேகப்படுறாங்களோ அதெல்லாம் தோல்வித்து காட்டியிருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கார் விஜய் அந்த படத்தில். போலீஸாகவும் இருப்பார், திருடனாகவும் இருப்பார், கொலகாரனாக இருப்பார், இதுவும் இருப்பார். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் ஆதிவாசி. எப்படி பாருங்கள், இந்த படத்தில் எல்லாமே இருக்கும். விஜய் வந்து ஒரு ஆதிவாசி சமூகத்தை சேர்ந்தவராக காட்டியிருப்பாங்க, எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து சிட்டியில் பொம்பளைங்களெல்லாம் காப்பாற்றுவார், டிஜிபியை காப்பாற்றுவார், டிசியை காப்பாற்றுவார், அரசியல்வாதியை ஒழிப்பார். அப்போ என்ன ஆகும், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இந்த மக்கள்லாம் நம்மளில் ஒருத்தர் அங்கே வந்திருக்காரு அப்படின்னு. பெண்கள் என்னப்பா, நம்ம மாமா வந்திருக்காரு, நம்ம சித்தப்பா வந்திருக்காரு, நம்ம மாம்ஸ் வந்திருக்காரு, நம்ம சித்தா வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு திரைக்கதையை இந்த படத்தில் கம்பைல் பண்ணியிருக்காரு. இந்த 10 வருஷமாக இவர் பண்ணது இதுதான். இது ஒட்டுமொத்த கம்பைல் தான் இந்த படம். இந்த படத்தை வச்சு அடிச்சிருக்காப்புல. இந்த படம் முன்னாடியே வரல, முன்னாடியே இந்த படம் வந்திருந்தால் இன்னும் ஒரு 10 சீட்டுகள் கூட வந்திருக்குன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. இதை எப்படி திமுக உடைக்க போகிறது, இது எப்போது புரிந்து கொள்ள போகிறார்கள். சும்மா வந்து ஜென்சி கிட்ஸன்னு சொல்லிட்டு சும்மா பசங்களை விட்டு பேச விட்டு அதை ஒரு டீம் ஆச்சு. இப்போ அவங்க டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க திமுகவை அப்படின்றாங்க. அப்போ என்னன்னு எலவும் புரியாமல் எட்டும் புரியாமல் ஒன்று செஞ்சிங்கன்னா நீங்கள் எப்படி அடுத்து வருவீங்க? நீங்கள் இப்படியே போனீங்கன்னா அடுத்து வர மாட்டீங்க. ஸோ டோட்டலாக இதை முதல்ல வந்து மாற்றி இந்த சூத்திரத்தை நீங்கள் உடைக்க வேண்டும். இது தவறு, இவர்களுக்கு எதுவுமே தெரியாது, பெண் பாதுகாப்பு அப்படின்ற பேரில் ஒரு பொய்யை சொல்லி குழந்தைகளை ஏமாற்றி பெண்களை இது பண்ணி இவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் என்பதை இவர்கள் உடைக்க வேண்டும். அதற்கு என்ன வழியோ அதை தான் பார்க்கணும். இந்த ஜென்சி கிட்டும் ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. பெண்கள் எல்லாருமே ஓட்டு போட்டு தான், திமுக குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஓட்டு போட்டு தான் வெற்றி பெற்றது அவர்களுக்கு இப்போ தெரியும், திமுகவுக்கு தெரியும். இதை எப்படி உடைக்க போகிறீர்கள், மாற்ற போகிறீர்கள் என்றெல்லாம் பாருங்கள். ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லி திருப்பி ஏமாந்துடாதீங்க. ஸோ மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.